அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மார்ச் மாத ராசி பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த மார்ச் மாசம் ஆரம்பிக்கும் போதுல சூரிய பகவானும் சனி பகவான் கும்பத்திலையும், புதன் சுக்கிரன் ராகு மீனத்திலையும், குரு பகவான் ரிஷபத்திலையும், செவ்வாய் பகவான் மிதுனத்திலையும், அதே மாதிரி கேது பகவான் கன்னியிலையும், இது இல்லாம சந்திரன் 12 ராசியிலையும் இந்த மாதத்துல பெயர்ச்சி ஆவார். அதை பத்தி இப்ப நம்ம பேச போறோம். அதுவும் இல்லாம இந்த பெயர்ச்சின்னு சொன்னேன் பாத்தீங்களா, இந்த மாசத்துல மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் மீனத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே மாதிரி முக்கியமான பெயர்ச்சியான சனி பெயர்ச்சி மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறம் மீனத்துக்குள்ள பெயர்ச்சி ஆகிறார். இது மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தா மார்ச் 1ஆம் தேதியே மத்தியானம் நேரத்துல 1 மணியை போல சுக்கிரன் வக்ரம் ஆகிறார். அதே மாதிரி மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் வக்ரம் ஆகிறார். இந்த மாசத்துல இன்னொரு முக்கியமான குறிப்பும் இருக்கு. என்னதுன்னா 5 கிரக கூட்டணி. 5 கிரகங்களும் ஒரு இடத்துல கூட்டணி வைக்கிறனால எந்த வகையான யோகங்கள் நடக்கும், எந்த வகையான பாதகமான தன்மையா இருக்கும். என்ன சொல்ல போனா திடீர்னு ஒருத்தர் டாப்புக்கும் வருவாங்க, திடீர்னு ஒரு சில ராசிக்காரர்கள் பள்ளத்துக்கும் போவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் யார் யார் அந்த ராசிகள், 12 ராசிகள் நமக்கு இருக்கு. கோச்சாரம் வரும்போதுல சந்திரன் பேர்ச்சியாக எந்தெந்த ராசிகளுக்கு அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லா இந்த வீடியோல பார்ப்போம். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாசமானது உங்களுக்கு எப்படிப்பட்ட மாசம்னா, உங்க ராசி அதிபதியே ராசிக்கு 7ல இருந்து சஞ்சரிக்கிறது மட்டும் இல்லாம மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறம் ராசிக்கு 8ல போவார். இது மட்டும் தானான்னு கேட்டா 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல வக்ரம் ஆகிறார். உச்ச நிலையில இருந்து வக்ரம் ஆகிறார். அதாவது நீ ஹை பீக்ல இருந்து திடீர்னு டவுன் ஆக போறீங்க அப்படின்னு அர்த்தம். மாசம் ஆரம்பிக்கும் போதிலே 10ஆம் அதிபதி வக்ரம். மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் இடத்துல நீங்க போறீங்க. அப்படின்னா என்ன, தொழில் ரீதியா ஏதாவது ஒரு வில்லங்கத்தை சந்திக்க போறீங்க. தொழில் ரீதியா ஒரு பிரச்சனைய, இல்ல தொழில்ல ஒரு திடீர் சறுக்கம், இல்ல திடீர் மனபயத்தால உங்களுக்கே ஒரு குழப்பம் வரும்ல. ஒண்ணு இல்ல, உங்களுக்கு எதுக்காப்புல ஒரு கடையை போட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவன் கடையை போட்டானே நம்ம என்ன பண்ண போறோம், நமக்கு எதுவும் இதாயிருமோ, அந்த மாதிரி மனப்பதட்டம் வரும். பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஜனனகால ஜாதக அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா தொழில்ல பாதிப்பு இருக்காது. ஒருவேளை ஜனனகால ஜாதக அமைப்பு கொஞ்சம் பாதிப்பா இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த மனபயமும் இருக்கும். அந்த மனபயம் உங்களை குழப்பமே ஒழிய வேற எதுவும் நடக்காது. ஏன் குழப்பம் மனபயம் இதெல்லாம் வருது? ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராசிநாதன் சஞ்சரிக்கிறார். அதனாலதான் உங்களை நீங்களே டிமோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை ஏற்படும். இது மட்டுமான்னு கேட்டா கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத சூழ்நிலை. ஏன்? புதன் 2ஆம் அதிபதி புதன் போய் 8ஆம் இடத்துல மறைஞ்சு நீச்சமாகிறார். 8ல புதன் மறையது நல்லது. உண்மையிலே 8ல புதன் மறையது நல்லது. ஞாபகம் நல்லா இருக்கும், சொன்னது ஞாபகம் இருக்கும். ஆனா அந்த சொன்ன செயலை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்படும். அதுவும் வக்ரம் ஆகும் போதுல மாத்தி மாத்தி பேசுற சூழ்நிலை ஏற்படும். ஒரு விஷயத்த சொல்லியிருப்பீங்க, அதே திருப்பி வேற மாதிரி சொல்லுவீங்க, அதே வேற மாதிரி சொல்லுவீங்க. அதே மாதிரி சேமிப்பு பணங்களை செலவு பண்ற தன்மை ஏற்படும். ஏன்னா 11ஆம் அதிபதியும் புதன் பாத்தீங்களா? இந்த நேரத்துல என்னை பொறுத்தவரையும் பார்த்தா உங்க வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சுப நிகழ்ச்சி செய்யும் போதில பணம் பூரா இங்க செலவாகும். இப்ப ஒன்றும் இல்லை, ஒரு காது குத்து, இல்ல ஒரு வீடு கட்டுற மாதிரி ஏற்பாடு, இல்லாட்டி அதாவது சிம்பிளா ஒரு மாசத்துக்குள்ள. இப்ப ஜனனகால ஜாதகத்துல வீடு கட்டுற அமைப்பு இருந்துச்சுன்னா நீங்க வீடு கட்டுங்கன்னே சொல்லலாம். ஜனனகால ஜாதகத்துல வீடு கட்டுற அமைப்பு இல்லைங்க பட்சத்தில் என்ன நடக்கும்? சிம்பிளா ஒரு நிகழ்ச்சி நடத்துற மாதிரி ஃபங்க்ஷன் மாதிரி ஆரம்பிச்சு வச்சு ஒன்னும் இல்லை, ஒரு மொய்த்தேவை கூட நீங்க வைக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்க நடத்தலாம், தப்பு இல்லை. ஏன்னா இந்த நேரத்துல நீங்க செலவு பண்ணணுங்கிற தன்மை அதிகமா நிகழும். காசு செலவு பண்ற மாதிரி உள்ள சூழ்நிலை, அந்த செலவு பண்ண காசு பிரயோஜனப்படலை அப்படிங்கிற மாதிரி உள்ள தன்மை. இப்ப வீடு கட்டிட்டு இருக்கிறவங்களுமே நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒர்க்கர்ஸ் ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டாங்க. அதாவது முன்னாடியே பணத்தை வாங்கியிருப்பாங்க, இந்த நேரத்துல வேலை பார்க்க மாட்டாங்க ஒர்க்கர்ஸ். ஏன் அப்படி? ஏன்னா ராசிக்கு 8ல சூரிய பகவான் உங்க ராசியாதிபதி சஞ்சரிக்கிறார். உங்களை இந்த நேரத்துல மனப்படத்திலையும் குழப்பத்திலையும் வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை. அதே மாதிரி மாச கடைசி சனி பகவான் அந்த பக்கம் போறார். திருமணமானவர்கள் கணவனா இருந்தால் மனைவியிடமும், மனைவியா இருந்தால் கணவனிடமும் ரொம்ப வாய் பேச வேண்டாம். அமைதியா போயிருங்க, தப்பு இல்லையே. யார்கிட்ட நீங்க அமைதியா போறீங்க? உங்க கணவன்கிட்டயோ இல்ல மனைவிக்கியோ கிட்டே தானே அமைதியா போறீங்க. ஏன்னா ராசியாதிபதி 8ல போறார். 8ஆம் இடம் தான் கோட்டை கேசு வழக்குகளை சொல்ற இடம். அதே மாதிரி ராசிக்கு 7ஆம் அதிபதியும் உங்களுக்கு 8ல் வருகிறார். அப்படின்னா என்ன? 1 6ஆம் அதிபதியால
கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி உள்ள இடத்துக்கு போகணும். இல்ல 7ஆம் அதிபதியாக கோர்ட்டு கேஸுக்கு போகணும். அது என்ன 6 7 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி ஏன்னா அவங்களுக்கு 6க்கும் 7க்கும் உடைய அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் போய் எங்க 8ல போறாரு. அப்ப ஒண்ணு எதிரிகளால கோர்ட்டுக்கு போகணும், இல்ல கடன் சார்ந்த அமைப்புகளால கோர்ட்டுக்கு போகணும், இல்லையா வேலையில ஏதாவது டாக்குமெண்ட்டை மிஸ் பண்ணிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான டாக்குமெண்டா இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். அதை மிஸ் பண்ணிட்டீங்க, அதனால உங்க பேர்ல குற்றச்சாட்டு வந்துடும். இல்ல யாருக்காண்டி சாட்சி சொல்றதுக்காண்டி உங்க எதிரிகளுக்கு நீங்க சாட்சியா போய் நிப்பீங்க. இந்த மாதிரி தன்மையை நிகழும். இது ஏன் சாட்சி டாக்குமெண்ட்னா, உங்க 2ஆம் அதிபதி நீச்சமாய் வக்ரம் அடைகிறார் 8ஆம் இடத்துல. சோ நீங்க அந்த இடத்துல போய் பேசணும், உங்க பேச்சால கோர்ட்டுக்கு போகணும், இல்ல நீங்க ஒரு சாட்சியா ஜாமீன் கையெழுத்து போட்டதுனால கோர்ட்டுக்கு போகணும். யாருக்கும் கடன் சார்ந்த அமைப்புகள்ல நீங்க ஜாமீனே போட வேண்டாம் இந்த நேரத்துல. அதே மாதிரி இந்த நேரத்துல கடன் வாங்குற அமைப்பு இருந்துச்சுன்னா கடன் வாங்க வேண்டாம். என்ன பொறுத்த வரையும் கடன் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு தான் பாதிப்பு. ஏன் தேவையில்லாத ரிஸ்க்லாம் நீங்க எடுக்கிறீங்க? ஒரு மாசம் கழிச்சு எதா இருந்தாலும் பண்ணிக்குவோம். அவசரமே பட வேண்டாம் இந்த நேரத்துல. அவசரப்பட்டீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தானே தவிர வேற யாருக்கும் இல்லை. அதே மாதிரி திருமணமானவர்கள் கணவன் மனைவியிடம், மனைவியா இருந்த கணவனிடம் கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கங்க, தப்பு இல்லையே. நீங்க தாங்க கிங்கு, உங்களோட யாருமே பெரிய ஆள் இல்லைங்க. சோ அந்த நேரத்துல உங்களோட மனைவி உங்களை இது பண்ணும் போதுல நீங்க கொஞ்சம் அமைதியா விட்டு கொடுத்து போறதுல என்ன தப்பு அப்படின்னு நினைங்க. அதே மாதிரி தொழில் ஸ்தானம் கொஞ்சம் அடிவாங்கன்னு சொல்லியிருக்கேன். முயற்சிகளும் சோம்பேறித்தனம் மிகும். ஏன் சோம்பேறித்தனம் மிகுது? சூரியனும் சனியும் இணைந்து செல்கிறார்கள் சிறிது காலம். மார்ச் மாசத்துல மார்ச் 1ஆம் தேதி ஆரம்பிங்க. சூரியனும் சனியும் 5 பாகைக்குள்ள வந்துருவாங்க, 5 பாதத்துக்குள்ள வந்துருவாங்க. 5 பாகைன்னு சொல்லிட்டேன், 5 பாதத்துக்குள்ள வந்துருவாங்க. அதே மாதிரி மார்ச் முடிகிற நேரம்லாம் 5 பாதத்துக்குள்ளதான் இருப்பார். சூரியனும் சனியும் ஒரு 9 பாதங்களுக்குள்ள, இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5, அந்த 9 பாதங்களுக்குள்ளதான் செல்வார். அப்படின்னா ரொம்ப சோம்பேறித்தனம் மிகும். ஏன்டா எந்திரிக்கிறோம், ஏன்டா வேலைக்கு போறோம், இல்ல ஏன்டா ஆபீஸ்க்கு போறோம், ஏன்டா தொழில் ஸ்தானத்துக்கு போறோம், அந்த மாதிரி எல்லாம் தன்மை தோணும். சோம்பேறித்தனத்தை நீங்க தான் விடணும். இந்த சோம்பேறித்தனத்தை எப்படி விடலாம்? காலைல எந்திரிச்சோடனே ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங், இல்ல 1/2 மணி நேரம் ஒரு எக்ஸசைஸ். அதாவது உட்கார்ந்து யோகா தியானம் இந்த மாதிரி பண்றதோட வாக்கிங் இந்த மாதிரி மூவ்மெண்ட்ல இருக்கிற எக்ஸசைஸ் உங்களுக்கு நல்லது. ஏன் மூவ்மெண்ட்ல இருக்கிற எக்ஸசைஸ்? 8ஆம் இடங்கிறனால. 8ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கும் போது மூவ்மெண்ட் தான் கரெக்டே ஒழிய அமைதியா ரிலாக்ஸ் பண்ணி தியானம் பண்ணுவோம் அப்படிங்கிற உள்ள தன்மையெல்லாம் இந்த நேரத்துல செட் ஆகாது. சரியா? இது மட்டும் தானான்னு கேட்டா எங்கேயும் நீங்க வாய் அதிகமா பேசிடக்கூடாது. செயல்பாடுகள் சோம்பேறித்தனமா இருக்கும். அதே மாதிரி தொழில் ஸ்தானம் முடங்கும், லாபம் இல்லாம இருக்கும். அதே மாதிரி வேற என்ன நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, நண்பர்களால் கோர்ட்டு கேஸு, இல்ல மனைவியால் கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரி சூழ்நிலைகள் அமையும். இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களோட இருக்கிறவங்களே உங்களுக்கு துரோகம் பண்ற சூழ்நிலையும் அமையும். அதனால எல்லாத்துலயும் கவனமா இருக்குங்க. மற்றபடி வண்டி வாகனம் நல்லா இருக்கு. லேண்ட் ரிலேட்டடா எதுவும் சொத்து வாங்கணும், இந்த சொத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அது நல்லா இருக்கும். வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா? லேபர்ஸ் தான் உங்களுக்கு குடைச்சல் கொடுப்பாங்களே ஒழிய, உங்கள்கிட்ட வேலைக்கு இருக்கிறவங்க தான் குடைச்சல் கொடுப்பாங்களே ஒழிய வேற யாரும் குடைச்சல் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி எதுவும் ஹையர் ஸ்டடீஸ் நான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நல்லா இருக்குமான்னு கேட்டா அது நல்லா இருக்கும். இதே ஃபினான்ஸ் ரிலேட்டடா நீங்க, அதாவது ஃபைனான்ஸ் நீங்க வாங்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன், கொடுக்கலாம். இந்த நேரத்துல நீங்க கடன் கொடுத்து அந்த பணத்தை திருப்பி வசூல் செஞ்சிடலாம். ஏன்? உங்க ராசியாதிபதி 8ல போறாரு. அப்படிங்கும் போதுல பணம் கொடுக்கும் போதுல கடவுள்பாங்க, அதே பணத்தை திருப்பி கேட்கும் போதுல என்னடா கொஞ்சம் கூட கருணையை காட்ட மாட்டேங்கிறான் அப்படிம்பாங்க. சோ அந்த 8ஆம் இடத்துல போற சூரியன் இந்த நேரத்துல அந்த வேலையை கரெக்டா போய், ஏற்கனவே பைசலாக செட்டில் ஆகாத பணம் உங்களுக்கு இருக்கு, யார்கிட்டயாவது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருந்துச்சுன்னா இந்த நேரத்துல ஸ்டெப் எடுத்து நீங்க பாட்டு மூவ் ஆகி போய்கிட்டே இருங்க. தப்பே இல்லை, நல்லா இருக்கும், நீட்டா ஓடும். அதே மாதிரி காதல் சார்ந்த அமைப்பு, பிள்ளைகள் சார்ந்த அமைப்பு, இதெல்லாம் நல்லா இருக்கு. அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை. கலைத்துறையில இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் உச்ச நிலையில இருந்து வக்ரம் ஆகிறார். அப்படின்னா என்ன? நல்லா ஃபேமஸா இருப்பீங்க. ஒரு தயக்கம், ஒரு சொணக்கம், எங்க நமக்கு அதாயிருமோ, எங்க நமக்கு இதாயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாத சூழ்நிலை கலைத்துறையில உள்ளவங்க. அதே மாதிரி ஜுவல்லரி சார்ந்த துறையில இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் வியாபாரம் இந்த நேரத்துல என்னடா வியாபாரம் டல்லா இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. அதே மாதிரி டெக்ஸ்டைல் ரிலேட்டடா இருக்கிறவங்க வியாபாரம் டல்லா இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. காரணம் என்ன? உங்க 10ஆம் அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில ஈடுபட்டவங்களுக்கு அந்த வக்ரம் என்ன பண்ணும்? தொழில் சார்ந்த அமைப்புல கொஞ்சம் சுணக்கம் ஏற்படும். அதெல்லாம் நீங்க தான் பார்த்துக்கணும். சரியா? அதுவும் இல்லாம வாக்கு தொழிலா இருப்பீங்க பாத்தீங்களா? வாக்கு தொழில்னா என்ன? ஜோதிடர்கள், புரோக்கர்ஸ்,
புரோக்கர்ஸ்லாம் பேசிதான் சம்பாதிப்பாங்க. அந்த புரோக்கர்ஸ், அப்புறம் வாத்தியார்கள், இவங்கெல்லாம் கொஞ்சம் உங்க இஎன்டி சார்ந்த ப்ராப்ளம் வராம பார்த்துக்குங்க. ஏன்னா வாக்குங்கிறது புதன், அது நீச்சம் பெற்று வக்ரம் ஆகும் போதுல தொண்டை கட்டலாம், இல்ல வாயில புண்ணு வரலாம், இல்லாட்டி வேற ஏதாவது சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா அது இருந்தா தான் பேச முடிஞ்சாதானே உங்களால தொழிலுக்கு போக முடியும். ஏன்னா தொழில் தரமும் வைக்கிறோம், பேசும் வைக்கிறோங்கும் போதுல அந்த தொழில இருக்கிறவங்களுக்கு அது சுத்தமா பாதிக்கிற தன்மை நிகழும். சரியா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மக நட்சத்திரக்காரர்கள், மக நட்சத்திரக்காரர்கள் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாதவர்கள். ஏன்? உங்க நட்சத்திராதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து அந்த 2ஆம் இடத்த அதிபதி நீச்சம் பெற்று வக்ர நிலையாகிறார். ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் உடம்ப மட்டுமே மெயினா பார்க்கணும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாதுங்கிறது கூட அடுத்த பட்சம், 2ஆம் பட்சம். இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு நம்மளால காப்பாற்ற முடியும். உடம்பு மனம் ரெண்டையுமே கவனமா பார்த்துக்கக்கூடியவங்க. ஏன் இந்த அளவுக்கு நான் சொல்றேன்னா, நட்சத்திராதிபதி 2ஆம் இடத்துல, நட்சத்திராதிபதிக்கு வீடு கொடுத்த புதன் நீச்சம் பெற்று வக்ரம் அடைகிறார். ராசியாதிபதி எங்கே போறாரு? 8க்கு போறாரு. ஸோ மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறம், மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த பங்குனி மாசம் முடிகிற வரையுமே நான் சொல்றேன் உங்களுக்கு, ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க. வீண் வாதம் வேண்டாம், யார்கிட்டையும் வாக்குவாதம் வேண்டாம். யாராவது சண்டை போடுறாங்களா, என்னமோ சொல்லிட்டு போங்க, நீங்க பாட்டு காது கேட்காதவங்க மாதிரி போயிருங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வீண் வாதம் பண்ணீங்கன்னா அது உங்களை எந்த எக்ஸ்ட்ரீம்ல கொண்டு போய் விடும்னே தெரியாது. ஏன் இந்த அளவுக்கு நான் பயமுறுத்தணும்னு சொல்லலை. உங்களோட 8ஆம் இடத்துல பல கிரகங்கள் சேருது, 5 கிரகங்கள் சேருது. நட்சத்திராதிபதி வீட்டு அதிபதி டம்மியா இருக்கு. ஸோ நீங்க ரொம்ப கவனமா தான் இருக்கணும். அதனால நான் இவ்வளவு சொல்றேன். அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள், உங்களோட நட்சத்திராதிபதி 8ல போறார். உங்க ராசியாதிபதியும் 8க்கு வரப்போறார் மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம். மார்ச் 17ஆம் தேதியும் கணவன் மனைவி அன்னோனியும் எல்லாம் சூப்பரா இருக்கும். மார்ச் 14ஆம் தேதி வரையும் நண்பர்கள் ஒத்துழைப்பு சூப்பரா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் வாக்குவாதம் கூடாது. எங்கேயுமே ரொம்ப கவனமா பேசணும், ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா நண்பர்களை நம்பி எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பூர நட்சத்திரக்காரர்கள். ஏன்? வேணா உங்க நட்சத்திராதிபதி வக்ரம், ராசியாதிபதி 8ல, நட்சத்திராதிபதி 8ல. அப்ப நண்பர்களின் வாக்கு, உங்க ஃப்ரெண்டால ஒண்ணு நீங்க கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் அலையணும், இல்ல உங்க மனைவியால கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் அமையும். யாரையும் இந்த நேரத்துல நீங்க நம்ப வேண்டாம். அதாவது மக நட்சத்திரக்காரர்களுக்கு என்னன்னா, உடம்ப முதல்ல முக்கியமா பார்த்துக்கணும். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு யாரையும் நம்ப வேண்டாம். ஏன்னா பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு நீங்க உங்க வேலையை மட்டும் பார்த்தாவே எல்லாத்துலயும் ஜெயிப்பீங்கன்னு சொல்ல மாட்டேன், பிரச்சனை இல்லாம வெளியில வந்துடலாம்னு சொல்றேன். சரியா? ஏன்னா ராசிக்கு 8ல தேவையில்லாத வீண் செலவு, மருத்துவ செலவு இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி சிம்ம ராசி எல்லாத்துக்குமே, எல்லா நட்சத்திரத்துக்குமே பொதுவான ஒண்ணு சொல்றேன், வண்டி வாகனத்துல போகும்போது ஹெல்மெட் போட்டுக்கங்க, தப்பு இல்லை. காரணம் என்னன்னா, மக நட்சத்திர அதிபதியான கேதுவும் வீட்டில் இருக்கிற ராசியாதிபதியும் வக்ரம், பூர நட்சத்திரக்காரரான சுக்கிரனும் வக்ரம், சிம்ம ராசியாக உத்திர நட்சத்திரக்காரர் சூரியனும் 8ல போறார். அப்படிங்கும் போது ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இந்த பங்குனி மாசம் பூரா நீங்க இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரியா? இப்போ வாங்க உத்திர நட்சத்திரத்துக்கு பார்ப்போம். உத்திர நட்சத்திரத்துக்கு எப்படின்னா, ராசியாதிபதியும் 8ல, நட்சத்திராதிபதி 8ல. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான யோகம் உங்களை தேடி வரும். அதே மாதிரி மோஸ்டா சிம்மராசியில உள்ள எல்லா நட்சத்திரமும் வெளிநாட்டுல இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு, வெளியூர்ல தேடி வேலைக்கு போறவங்களுக்கு, ஊரை விட்டு ஊருக்கு போய் வேலை பார்க்குறவங்களுக்கு, அதாவது இப்ப எப்படின்னா கிராமத்துல இருந்து டவுனுக்கு வேலை பார்ப்பீங்க. ஒரு சிலர் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் வேலை பார்ப்பீங்க. ஒரு சிலர் கான்டினென்ட் விட்டு கான்டினென்ட் போய் வேலை பார்ப்பீங்க. அப்படிங்கும்போது இவங்களுக்கெல்லாம் சூப்பரா வேலை செய்யும், நல்லா இருக்கும். அப்ப இவங்களுக்கு உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி? இதைத்தான் இப்ப கேட்கணும். எங்கேயும் வீண் விரோதம் வைத்துக் கொள்ள வேண்டாம். முக்கியமா அரசு துறையில இருக்கிறவங்க, அதிகாரியா இருக்கிறவங்க, அரசியல்வாதியாக இருக்கிறவங்க யாருக்கிட்டையும் தேவையில்லாம போய் வாக்கு கொடுக்குறேங்கிற பேர்லயோ இல்ல வேற ஏதாவது நம்மளை மதிப்பாங்க, நம்மளை உயர்வா நினைப்பாங்க இதை பண்ணா அப்படின்னு நினைச்சு எங்கேயும் போய் ஃபெயிலியர் ஆயிடாதீங்க. உங்களுக்கு தேவையான மரியாதை உங்களை எப்பவுமே தேடி வந்துடும். நம்மளா முன்னாடி போய் முந்திரி கொட்டை மாதிரி முந்திரோம்னா எல்லாமே ஆப்போசிட்டா அடிச்சிடும். அதனால சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசி உத்திர நட்சத்திரக்காரர் அதிகாரத்துல இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். மற்றபடி எல்லாம் ஓகே.
வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பும் தான தர்மம் சார்ந்த அமைப்பும் உங்களுக்கு நல்லா இருக்கு. சிம்மராசி எல்லாருக்குமே. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனை இருந்தால் கீழே ஒரு நம்பர் கால் பண்ணுங்க. நன்றி.